السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் இரையச்சமுடைய முத்தகீன்களுக்காக அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், அதிலும் குறிப்பாக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் எதை சம்பந்தமா பார்த்தோம்? கல்வியை குறித்து பார்த்தோம். அல் இல்முன் நாஃபியா, பயனுள்ள கல்வி தரும் பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்னைக்கு போதப்பட்ட குர்ஆன் வசனம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. சூரத்து ஷம்ஸ் ரொம்ப அழகான முறையில் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய ஓதுதலும் அவர்களுடைய தர்ஜுமாவும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மாஷா அல்லாஹ். குர்ஆன்லேயே 114 சூறாக்கள்ல அதிகமாக சத்தியம் செய்து, ஆரம்பத்தில் அதிகமாக சத்தியம் செய்த முதல் சிறப்பான ஒரு சூறா அப்படின்னா சூரத்து ஷம்ஸ் தான். அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 11 படைப்புகளின் மீது சத்தியம் செய்வான். 11 படைப்புகளின் மீது, அது பிரம்மாண்டமாக இந்த உலகத்துல மனிதர்களுக்காக எதையெல்லாம் அல்லாஹு தஆலா பிரம்மாண்டமா படைச்சானோ, சூரியன், சந்திரன், இரவு பகல், அதே போல வானம், பூமி, மழை, நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய இத்தனை சத்தியங்களிலும் செய்து கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவன் அந்த ஆத்மாவை தூய்மையாக, அந்த உள்ளத்தை, அந்த இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டானோ அவன்தான் வெற்றி பெற்றவன் அப்படிங்கறது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அதை விட்டு வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அதை தவிர்த்து விட்டால், அதை இழந்து விட்டால், அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தவில்லை என்றால் அவன்தான் வகத் ஹாப, அவன்தான் ஆக நஷ்டவாளி. ஏன்னா கது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உறுதியாக சொல்வது எப்படி இன்ன அப்படிங்கிறது ஒரு உறுதியை கொடுக்குமோ, அதே போல கது என்கின்ற வார்த்தையும் அரபுல உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்வதற்கு அல்லாஹு தஆலா உபயோகப்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால அப்படியான இந்த சூறாக்கள்ல முழுக்க பாத்தீங்கன்னா அந்த சத்தியம் செய்து ஒரு விஷயத்த சொல்றா அப்படின்னா அது பயங்கரமான ஒரு உறுதியான விஷயம். நம்மளுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி பரிசுத்தமாக வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தக்கூடியது மனிதர்கள் மீது கடமை. கண்டிப்பாக நம்ம இறைவனுடைய அந்த வழியை தேடும் பொழுதும், இறைவனுக்கு நெருக்கமான அமல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும், அந்த உள்ளம் கரைபடிந்த உள்ளமாக இருந்தாலும், பாவங்கள் நிறைந்த உள்ளமாக இருந்தாலும், பாவத்தை நாடக்கூடிய மனமாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா இப்படியான வழியை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். அப்படியான உள்ளம்தான் அஃப்லஹ, ஆக சிறந்த வெற்றி பெறும் அப்படிங்கிறத அந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தஹ்ஃபீல் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகான முறையில் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சூரா மஆரிஜ், அதுல நமக்கு ஹாக்காவுக்கு அடுத்து சூரா மஆரிஜ் தான் ரொம்ப ரொம்ப கருத்துக்கள். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தை கணக்க செய்யக்கூடிய, நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வடிக்கக்கூடிய கருத்துக்கள் நிறைந்த ஒரு சூரா அப்படின்னா ஹாக்காவும் மஆரிஜும் தான். மறுமையில் மனிதனின் நிலைதான் என்ன அப்படின்ட்டு ஒரு மனிதன் நம்மளிடத்தில் கேள்வி கேட்டாலும் சரி, நமக்குள் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்தாலும் சரி, உடனே அந்த சூறாவை எடுத்து படிச்சு பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா எல்லா தெளிவையும் சொல்லியிருப்பான். அன்றைய நாள் எவ்வளவு வருடத்திற்கு சமம்? 50,000. மிக்தாருஹு கல்ஃப அல்ஃப சனத்தின் மிக்தாருஹு 50 அல்ஃப சனா, மிக்தாருஹு 50 அல்ஃப சனா, 50,000 வருடங்களுக்கு சமமாம் ஒரு நாள் என்பது. ஃபீ யௌமின், அன்றைய நாள் என்பது 50,000 வருடங்களுக்கு சமம் அப்படிங்கறது அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, லா யுஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, ஒரு அதுவும் அனுதாபமா, ரொம்ப சும்மா கேஷுவலா கிடையாதான். ஒரு நல்லா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம விசாரிக்க மாட்டோம், சரி எப்பயும் போல பாக்குறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கும் பொழுது, இல்ல ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம இருந்து நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? விசாரிப்போம்ல, அனுதாபம் விசாரிப்போம் இல்லையா? அதே போலதான் மறுமையில அந்த அனுதாபம் கூட இருக்காதாம் இரண்டு நண்பர்களுக்குள்ள. ஹமீமுன் ஹமீமான என்ன அர்த்தம்? அனுதாபம் கூட இல்லாமல், அனுதாபமாக கூட அவர்கள் தங்களை தாங்களே விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள்.
லா எஸ் அலு ஹமீமுன் ஹமீமா யுபஸ்ஸரூனகும். ஆனால் பார்த்துக்குவாங்க ஆனால் விசாரிக்க மாட்டாங்க. அந்த வேதனை அந்த அளவுக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய வேதனைக்கு பகரமா எல்லாத்தையும் என்ன செய்வான், எல்லாத்தையும் சாஹிபத்திஹி வா அபீஹி வா பனீஹி எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிப்பான். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை யாருக்கும் நஷ்ட ஈடாக வாங்கி கொள்வதற்கு அவன் தயாராக இல்லை, இறைவன் சுபஹானல்லாஹ். அப்படி அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மனிதனுடைய குணத்தை குறித்து அல்லாஹ் சொல்வான். அவசரக்காரனா படைச்சு வச்சிருக்கிறேன் நான், நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருக்கும். அந்த அவசரக்காரனா படைச்சு வச்சதுனால உனக்கு ஏதாவது ஷர்ரோ ஹைரோ வந்துருச்சுன்னா என்ன புகழ்றது இகழ்றது உன்னுடைய குணமாயிடுச்சு, அப்படிதானே? ஏதாவது ஒரு நல்லது வந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்ன போல எங்களுடைய இறைவனை போல உண்டுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகழின் உச்சத்துல இறைவனை வைப்போம். லேசா ஒரு சின்ன சோதனையை என்ன ரொம்ப நாளா நல்லாவே இருந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம், லேசா ஒரு சோதனை கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி என்ன செஞ்சிரும், நம்மளுடைய இயல் குணம் அந்த குணத்தை மனிதன் உணர்வான் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். அதே போலத்தான் அதாவது தொழுகையாளிகளுக்கு எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் பாதுகாக்கப்படுவாங்க, நம்மளுடைய குணநலங்கள் நம்மளுடைய அமல்கள் எப்படி சீர்படுத்தணும் அப்படின்ற பல விஷயங்கள் சூரா மஆரிஜ்ல அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வாரமும் அதைத்தான் நம்ம சொல்றோம். தஹ்ஃபீலும் ஆரம்பத்தில் க்ராஅத்தும் தஹ்ஃபீலும் சொல்லக்கூடியதற்கு காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான சில விஷயங்களையும் சில வசனங்களையும் அது உள்ளடக்கி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை முழுக்க நம்ம வீட்டில் ஒரு முறையாவது இல்லை இந்த இடத்துலயாவது நம்ம காது தாழ்த்தி என்ன சொல்றாங்க, எதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இப்போ இந்த போன ஜும்மா வரைக்கும் நம்ம எப்பயும் போல நம்ம பயான் சொல்லிக்கிட்டு நம்ம இது பண்ணி இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் கேட்கக்கூடியவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. இப்போ நாம ஒரு விஷயத்திற்கு, அதாவது ஒரு சர்டிஃபிகேட், ஒரு அடையாளத்திற்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், படித்து கொண்டிருக்கிறோம். அதனால எப்பயும் சொல்றது தான், நல்ல முறையில் இனி வரக்கூடிய ஜும்மாவில், இனி வரக்கூடிய மஜ்லிஸ்களில், இனி வரக்கூடிய கிளாஸ் பாடங்கள் நடத்தும் பொழுதும் சரி, பட்டம் வாங்கக்கூடிய பட்டம் படிக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கும் சரி, இல்லை எப்பொழுதும் போல கேட்கக்கூடிய மக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒன்றுதான், முழுக்க கவனமாக கேட்க வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் இப்போ பட்டம் வாங்கக்கூடிய அந்த கிளாஸில் சேர்ந்துருக்கிறவங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு ஏதோ நம்ம கேட்டோம் நசீஹத் சொன்னாங்க போயிட்டோங்கிறது கிடையாது. இந்த நசீஹத்தை எப்படி நாம் இங்கே உட்கார்ந்து நம்ம சொல்லிக்கொண்டு 4 பேர்கள் கேட்கணும், பயனடையணும், நாமும் பயனடையணும், மற்றவர்களும் பயனடைங்கிற அந்த நியத்தோடு இருக்கிறோமோ, அதே போல் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நீங்களும் இதே இடத்துல சொல்வதற்கான தகுதியை பெறும் பொழுது இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயன்பெறும். சரிங்களா? அது ரொம்ப கட்டாயம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இப்போ குறிப்பிடுத்தோம், விட்டோம், போயிடுச்சு, மறந்துட்டோம் அப்படிங்கிற அந்த பேச்சுகள்லாம் இப்போ இருக்கவே கூடாது. ஒவ்வொரு குறிப்புகளும் உங்களுடைய கல்வெட்டில் பதிவிறக்கம் செஞ்சால் எப்படி அழியாமல் இருக்கணுமோ அதே போலத்தான் வருங்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபீல்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு அங்கீகாரத்தோடு உங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயன்படும். எப்படி நம்ம மக்களிடத்துல சென்று கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுடைய மனோநிலையின் அடிப்படையில் நம்மளுடைய உபதேசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நுணுக்கங்கள் எல்லாம் இதில் நம்ம சொல்லுவோம். அதையும் கவனிக்கணும். என்னென்ன விஷயங்கள் நம்ம எப்படியான தர்பியத்தோடு நம்ம சொல்லணும் அந்த விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் கவனித்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இது ஒரு சப்ஜெக்டாகவே நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இது ஒரு நசீஹத்தாக எடுக்கிறத விட நசீஹத் உண்மைதான். அதே போல் இது ஒரு சப்ஜெக்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்? கொஸ்டின் ஆன்சர் வருமே, கொஸ்டின் கேட்பாங்களே, எக்ஸாமுக்கு வருமே, அப்படிங்க எவ்வளோ கவனமாக நம்ம கேட்போம். அதே போல தான் இதுவும் ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமை கொஸ்டின் கொடுக்கறவ யாரு? அல்லாஹ் தான் கொடுப்பான் இதுக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் இது ஒரு எக்ஸாமா நினைச்சுக்கொண்டு, எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா நினைச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் கவனிக்க வேண்டும். ஏன்னா நல்லுபதேசம் என்பது நசீஹத்துன் நாஃபிஆ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அல் இல்முன் நாஃபிஆ என்று சொல்வார்களோ அதே போல நசீஹத்துன் நாஃபிஆ, பயனுள்ள நல்லுபதேசம் அடிக்கடி கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கணுமா. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுவதற்கும் ஒரு மனிதனை சீர்திருத்தம் செய்வதற்கும் நல்லுபதேசம் ரொம்ப பயன்பெறும். அதில் முக்மீன்களுக்கு கட்டாயம் பயன்பெறும். அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தாலா சொல்வான், நபியே நீங்கள் அடிக்கடி முக்மீன்களுக்கு நினைவு கூறிக்கொண்டே இருங்க, ஏன்னா நல்லுபதேசம் செய்து கொண்டே இருங்க. ஏன்னா முக்மீன்களுக்கு மட்டும்தான் இந்த நல்லுபதேசம் பலனளிக்கும், வேற யாருக்கு என்ன செய்யாது, பலன் அளிக்காது. ஏன் பலன் அளிக்காது? ஏதோ வந்தோம், கேட்டோம், இருந்தோம், போனோம் அப்படிங்கிற அந்த இது அளவுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இது கொண்டு போய் சேர்க்கும்.
ஆனால் முக்மீன்களாக நம்ம ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய மனிதர்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த நல்லுபதேசத்தை நல்ல உள்ளத்தில் வாங்கி நல்ல முறையில் அது பயனுள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அல்லாஹு தாலா குர்ஆன் முழுக்க, நான் ஒரு நம்ம வியாழக்கிழமை திக்ரில் கூட சொன்னேன், குர்ஆன் என்பது 4 விஷயத்தை உட்கொண்டது, உள் கருத்தாக வச்சிருக்கு. ஒரு குர்ஆனை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல 4 விஷயத்தை புரிஞ்சா போதும். யார் சொல்ற? ஞாபகம் இருக்கா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஓகேங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, நல்லுபதேசம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிதானே ஒரு முன்னுரையா சொல்லிட்டு இப்போ உள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம பேச போறோம். நல்லுபதேசம் எந்த அளவுக்கு பலனளிக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க, உலமாக்களின் சபையில் அமருங்கள், உலமாக்களின் சபையில் அமருங்கள். எங்கெல்லாம் அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்களோ அந்த சபையில் அமருங்கள். அதே போல ஹிக்மத், ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுடைய பேச்சை செவியேறுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வஸ்மர் கலாமல் அஹ்காம், ஞானம் உள்ளவர்களுடைய பேச்சை செவியேறுங்கள். அப்படி செவியேற்றால் இன்னல்லாஹ யுஹ்யில் கல்ப ஹயா யுஹ்யில் கல்ப மையிதா, சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் இறந்த கல்பை கூட உயிர் பெற செய்வான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. உலமாக்களின் சபையில் அமர்ந்து ஞானம் உள்ளவர்களுடைய பேச்சை செவியேற்றால் செத்த இறந்த கல்பை கூட என்ன செய்வாங்களாம், என்ன செய்வான் அல்லாஹு தாலா உயிர்த்தல செய்வான். இறந்த கல்புக்கும் உயிருள்ள கல்புக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இறந்த கல்புக்கும் உயிருள்ள கல்புக்கும், அதாவது எந்த விஷயத்த நம்ம சொன்னாலும் ஆஹா, ஒரு சும்மா சாதாரண ஒரு வார்த்தையா இருக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தை, எல்லாருடைய வார்த்தை எல்லாமே நல்ல ஒரு வார்த்தை தான், இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னால் கூட ரப்போ இப்படியான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானா அப்படிங்கறது அந்த உள்ளம் உடனே என்ன செஞ்சுக்கிறோம், ஈர்த்து பிடிச்சுக்கிறோம். இல்ல செத்த கல்பு, அதாவது மையத்தான கல்வாக இருந்தால் எவ்வளவு உபதேசங்கள் சொன்னால் கூட ஏறாது. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, அல் ஆகிலு இஷாரா, ஒரு அறிவாளிக்கு இஷாராவே போதுமானது. ஒரு அறிவாளிக்கு சும்மா சாதாரண ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல வேண்டாமா, சின்னதா ஒரு இஷாரா, ஒரு சமிக்னை, அதானே தமிழ், சமிக்னை சொன்னா போதுமானது அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படியான நல்லுபதேசம் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மளுடைய உள்ளத்தை உயிர்ப்பிக்க செய்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி கேட்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லுபதேசம் கேட்கும் பொழுது நம்மளுடைய குறைகளை நாமே தெரிந்து கொள்வது. ஏன்னா மனுஷன் எப்படின்னா மற்றவங்கள குறையத்தை பற்றி பேசிட்டு இருப்போம், அவங்க அப்படி இருக்காங்க, நீ இப்படி இருக்க, நீ அப்படி செஞ்சுக்கலாமே. முதல்ல நம்மளை நாமளே என்ன செய்யணும், திருத்திக்கிறோம், நம்ம சீர்திருத்தம் செய்யணும் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகா சொல்லுவாங்க, என் குறைகளை பக்குவமாக சுட்டி காட்டுபவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். என் குறைகளை பக்குவமாக சுட்டி காட்டுபவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இந்த வார்த்தை நம்மளாம் சொல்ல முடியுமா? சொல்லுவோமா? என்னை பத்தி நீ சொல்றியா, நீ மட்டும் அப்படியா, நான் மட்டும் இப்படியா அப்படிங்கிற என்ன செய்வோம், நம்ம எதிர்கேள்வி கேட்போம். நல்லா அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என் குறைகளை சுட்டி காட்டுபவனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால அப்படியான சபையில நம்ம அமர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய குறைகளை நம்மளையே உணர்த்தக்கூடிய ஒரு அழகான நல்லுபதேசம் நிறைந்த ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா நல்லுபதேசம் என்பது நல்லடியார்களாக மாற்றக்கூடியது. ஏன்னா ஃபுதைல் இப்னு இயாத் என்கின்ற ஒரு இரவு திருடன் இருந்தார் இல்லையா, அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அந்த வார்த்தை தான் அவங்கள அப்படியே மாத்திருச்சு. ஒரு இரவு திருடனாக, ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்த ஒரு மனிதனை இந்த ஒரு நல்லுபதேசம், அல்லாஹ்வுடைய இந்த ஒரு நல்லுபதேசம், என்ன உபதேசம், ஈமான் கொண்ட பின் உன்னை அல்லாஹுவை அஞ்சுவதற்கு உனக்கு நேரம் வரவில்லையா அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவர்களுடைய உள்ளம் மாறி 2 ஹரம் ஷரீஃபுக்கு இமாமாக என்ன செய்யறாங்க, வலம் வரக்கூடிய அந்த அழகான காட்சியையும் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கைர் அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாமே எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, நல்லுபதேசம் என்பது நமக்கு இவ்வளவு ஒரு பலனை கொடுக்கின்றது. சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நம்ம உங்களுடைய மனசுல காலையில இருந்து என்ன ஓடுச்சு நான் சொல்லிட்டா, என்னடா இந்த மழை, ஐயோ துணியை காய வைக்க விட மாட்டேக்கு, காய மாட்டேக்கு, தரையில கால் வைக்க முடியல, ஒரே குளிர், குளிக்க முடியல, ஏதாவது ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும், சூடா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும், என்ன ஒண்ணுமே இல்லை, சோம்பேறியா இருக்குது, சரியான இந்த குளிர் தாங்க முடியல, இந்த மழை இப்படி நச்சு நச்சுன்னு பெய்யுதே. அதனால காலையில இருந்து இந்த பேச்சுகள் தான் நம்மளுடைய மனசுலயும் சரி, இந்த எண்ணங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி தான் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை சொல்ல போறோம். மழை நீரும் மனிதனின் மனமும். மழை நீர் பெய்ஞ்ச உடனே, அந்த மழை பெய்ஞ்ச உடனே மனுஷனுடைய மனம் எப்படியெல்லாம் மாறுது, அதை நம்ம புகழ்றோமா இல்லை சில நேரம் இகழ்றோமா அப்படின்னு சொல்லிட்டு
சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். மழை நீர் மழை அப்படின்னு சொன்னா பல வகைகளான மலைகள் இருக்குது. தூறல் மலையில் தொடங்கி சாரல் மலை, புயல் மலை, பெருமலை, கனமழை, இப்படின்ட்டு ஆலங்கட்டி மலை, பனிக்கட்டி மலை அப்படின்னு சொல்லிட்டு மலைகள் பல வகைகளாக அல்லாஹு தாலா மனிதனுக்கு பயனுள்ளதாக நமக்கு என்ன செஞ்சிருக்கான், இறக்கி கொடுக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த மலையை இறக்குபவன் இறைவன் தான். அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, முபாரக்கான பரக்கத்தான மலையை நாமே இறக்கி வைத்தோம் அப்படிங்கறது அல்லாஹு தாலா ரொம்ப தெள்ள தெளிவா குர்ஆன்ல சொல்லி காட்டுதான். கிட்டத்தட்ட குர்ஆன்ல 63 இடங்களில், இதெல்லாம் நிறைய ஞாபகம் வச்சுக்கிறோம், குர்ஆனில் 63 இடங்களில் மழை நீரை குறித்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, இந்த 63க்கும் அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கையுடைய அந்த வயதிற்கும் ஒரு சம்பந்தம் உண்டா? எப்படின்னா 63 வயது வரைக்கும் வாழ்ந்த ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்துக்கு ஒரு ரஹ்மத்தாக என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹு தாலா நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கான். அந்த 63 காலமும் பொற்காலங்கள், நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக வாழப்பட்ட ஒரு காலம், அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த ஒரு காலம். அதனால இதுல இந்த 63மே என்ன செய்யாது, வீணே இல்ல. 63 காலம் வருஷமா அல்லாஹுடைய தூதர் ரொம்ப அழகா அற்புதமா வாழ்ந்துட்டு போனாங்க. அதே போலதான் குர்ஆன்ல 63 இடங்களில் சொன்ன மழைநீரை குறித்த வாசகங்கள் அனைத்துமே நமக்கு நிஅமத்தாக ரஹமத்தாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஆக மழை நீரை இறக்கியவன் யார்? அல்லாஹ், அந்த இறைவன் தான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நம்பிதான் இருக்கிறோம். இதுல ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே, என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், அவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். கிராமவாசிகள் காட்டரபிகள் சில நேரம் இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய ஊர்ல வறட்சி ரொம்ப நாளா இருக்குது, எப்போ மழை பெய்யணும்ட்டு நீங்க சொல்லணும். மூன்றாவது, இப்போ நான் இந்த இடத்துல நிக்கிற, நாளைக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும். தூதர்னு சொல்றீங்கல்ல, அல்லாஹுடைய தூதர்னு சொல்றீங்க, நீங்க உங்களுக்கு வகை வருதுன்னு சொல்றீங்க, இந்த விஷயங்களை எனக்கு செய்யணும், சொல்லி காட்டுங்க. நான்காவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, பிறந்த நாள் எனக்கு தெரியும், ஆனா இறந்த நாள் நீங்க சொல்லுங்களேன். இந்த கேள்விகள்லாம் என்ன செய்யறாரு அந்த சஹாபி கேட்கிறார். ஐந்தாவதாக கேட்பாங்க, மண்ணோடு மண்ணாய் மக்கி போன பின்னால், இவ்வுலகத்தில் நான் மறைந்த பின்னால் மறு உலகம் இருக்கு என்று சொல்கிறீர்களே, அந்த மறு உலகம் எப்பொழுது வரும்? இந்த 5 கேள்வியும் சொன்ன உடனே அல்லாஹு தாலா அந்த வசனத்தை நம்ம குர்ஆன்ல வசனம் குறிச்சிட்டு வராம போயாச்சு. குர்ஆன்ல அல்லாஹு தாலா 5 விஷயங்கள், மறைவாக படைக்கப்பட்ட விஷயத்திலேயே ஆக மறைவான விஷயம் இந்த 5 விஷயம்தான். இந்த 5 விஷயத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அல்லாஹுடைய தூதராலுமே சொல்லவே முடியாது. சுப்ஹானல்லாஹ். அவருடைய மனைவி நாளை என்ன குழந்தை பிறக்கும் என்கின்றது, ஆனா பெண்ணா என்கின்ற அந்த ஒரு மறைவான விஷயம் அல்லாஹை தவிர சொல்ல முடியாது. அதே போல வறட்சியான காலமாக இருக்கும் பொழுது எப்பொழுது மழை பொழியும், நம்ம நினைக்கிறோம் நேத்தே ரெட் அலர்ட் விட்டுட்டாங்க, இந்த மாவட்டத்துக்கு ஃபுல்லா விடுமுறை காலம் ஆயிடுச்சு, எப்பொழுதாகத்தான் இந்த அறிவியல் ஆராய்ச்சியா இருந்தாலும் சரி, இந்த விஞ்ஞானிகளா இருந்தாலும் சரி ஜெயிப்பாங்க. ஒரு சில நிறைய நேரம் என்ன செஞ்சிருவாங்க, தோற்று போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்பொழுது மழை பொழியும்ங்கிறத அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க, எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த இடத்தில் எவ்வளவு மழை பொழிய வேண்டும் என்பதை இறைவன் தான் நிர்ணயிக்க முடியுமே தவிர, மனிதர்களால் கணிக்க முடியுமே தவிர கன்ஃபார்மா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ். அப்படி அந்த சஹாபி கேட்ட கேள்விக்கு அல்லாஹுடைய தூதருக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை குறித்து சொல்லி அவங்களுக்கு விளக்கப்படுத்துறார். இந்த 5 விஷயங்களும் இறைவனை தவிர யாராலும் சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த மழையை இறக்கி கொடுத்தவன் இறைவன் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல குர்ஆன்ல மழை நீருக்குன்ட்டு சில பேர்கள் உண்டு, ரொம்ப அழகான பேர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். மா அன் முபாரக்கா, ஃபர்ஸ்ட் அதுதான் முபாரக்கான பரக்கத்தான ஒரு நீர். ஜம்சம் நீருக்கு அடுத்து மழை நீர் தான். ஆக உலகத்திலே ரொம்ப சிறந்த நீர் எது? ஜம்சம் நீர். அதுக்கு நீருக்கு அடுத்து மழை நீர். சுப்ஹானல்லாஹ். இந்த மழை நீரை குறித்து அல்லாஹ் தஆலா பரக்கத்தான நீர் என்று சொல்வான். ஏன் இந்த பரக்கத்தான நீர்? ஒரு துளி விழுந்தாலோ, சிறு சாரல் விழுந்தாலும் சரி, தூறல் விழுந்தாலும் சரி, அவ்வளவு பெரும் காடுகளை கூட பசுமையா என்ன செஞ்சிடும், மாற்றிடும். வட்டா தரைகளாக வறட்சியான பூமிகளை கூட அழகான ஒரு பசுமையான பூமியாக அந்த மழை நீர் ஆக்கிவிடும். அப்படிங்கிறதுனால அது மா அன் முபாரக்கா. அதே போல மா அன் தொஹூரா, அது தூய்மையான ஒரு தண்ணீர். நம்ம நினைக்கலாம், இப்போ ஒரு செடி வளர்க்குறோம்னு நினைச்சுக்கோங்களேன், ஒரு வெயில் அடிக்கக்கூடிய நேரத்துல ஃபில்டர் தண்ணியவே எடுத்து பக்குவமா அழகா ரொம்ப
தெளிந்த நீரை ஊற்றி நம்ம வளர்த்தாலும் லேசா ஒரு தூறல் போட்டுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அதுல அப்படியே அவ்வளவு செழிப்பா வளரும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, பாவம் பட்ட கரை கொண்டு எவ்வளவு அழகான நீரை நீ ஊற்றினாலும் பாவமில்லா பரக்கத்தான தூய்மையான நீர் 2 சொட்டு அந்த செடியில் பட்டால் பசுமையாக மாறிவிடும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவுதான் தெளிந்த நீரை ஊற்றினாலும் நம்முடைய கைகள் எல்லாம் பாவம் செய்த கைகளா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த மழை நீரை தூய்மையான நீராக ஆக்கி கொடுக்கிறான். அதுல சில இடங்கள்ல சொல்லுவான், மழை நீர் என்பது மா அண்ட் ரிசுகா, உங்களுக்கான ஒரு ரிசுக்கு. உங்களுக்கான ஒரு ரிசுக்கு தமிழ்ல எப்படி சொல்லலாம்? ரிசுக்கு, நற்கொடை, நிஅமத். ரிசுக்குனா என்னது? உணவு. இது எல்லாமே அடங்கும். நம்மளுடைய அந்த ரிசுக்காக அல்லாஹு தாலா மழை நீரை என்ன செய்யறான்? நமக்கு கொடுக்கிறான். சுபஹானல்லாஹ். இந்த மழை நீர் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, மனிதனுக்கு கட்டாயம் நமக்கு தேவை. அதுல இப்படி பொதுவா சொல்லிடலாமே ஒரே வார்த்தையில, படைப்பினங்களுடைய உயிரே நீர் தான், இந்த மழை நீர் தான். எல்லா படைப்பினங்கள், பறவைகள், விலங்குகள், ஊர்வன, பரப்பன, மனிதர்கள் எல்லாருக்குமே நீர் பொதுவான ஒரு ஆகாரமாக, ஒரு அடிப்படை ஒரு இதுவாக இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹு தாலா பயனளிக்கக்கூடிய ஒரு ரிசுக்கு அப்படிங்கிறத சொல்றான். சில இடங்களில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நிஅமத்தாக சில இடத்துல அல்லாஹு தாலா மழை நீரை சொல்ற அருள் கொடை, உங்களுக்கான அருள் கொடை. சில இடத்துல ரஹமத் என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி மழை நீருக்கான பெயர்கள் பல உண்டு. மா அன் முபாரகா, மா அன் தொஹூரா, மா அன் ரிசுகா, மா அன் ரஹ்மா, மா அன் நிஅமா இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா மழை நீருக்கான பெயர்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த மழை நீர் நல்லோர்களுக்கு எப்படி பயன்பெறும், தீயவர்களுக்கு எப்படி அதாபாக மாறும்ங்கிறதையும் அல்லாஹு தாலா நமக்கு குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான். மழை நீர் நல்லோர்களுக்கு எப்படி அப்படின்னா, அவன் ஈமான் கொண்டு உறுதியாக இருந்ததின் காரணமாக மறுமையில அல்லாஹு தாலா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனப்பதியில் அவர்களை நுழைவிப்ப செய்வான். நல்லோர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி. அது மட்டுமல்லாம முத்தகீன்களுக்கு, இறையச்சமுடைய அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா தூய்மையான மதுரமான பானத்தை, தண்ணீரை கொடுத்து வரவேற்பதாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல சிலாஹத்தி சொல்லி காட்டுவான். ஏன் அவ்வளவு? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் கொண்டு நம்ம அருந்தக்கூடிய ஹவுலுல் கௌசர், அந்த நீர் கூட அல்லாஹு தாலா மறுமையில நல்லோர்களுக்கும் முத்தகீன்களுக்கும் அல்லாஹுவால், அல்லாஹுடைய தூதரினால் அங்கீகரிக்கப்பட்ட உம்மத்தினர்களுக்கு மட்டும் என்ன செய்வானா, அல்லாஹு தாலா அந்த ஹவுலுல் கௌசர் என்கின்ற நீர் தடாகத்தை கொடுப்பான். இப்படி நல்லவர்களுக்கு இப்போ இவ்வளவு அல்லாஹு தாலா பலனளிக்கக்கூடிய ஒரு மழை நீராக அல்லாஹு தாலா இந்த மழையை கொடுத்திருக்கு. அது மட்டுமல்ல, மழை நீர் என்று சொன்னாலே சில சதகாக்களுக்கு உதாரணமா சொல்றோம். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நல்லவர்கள் செய்யக்கூடிய சதகா இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக ஒரு திர்ஹமோ இல்ல ஒரு நாணயத்தையோ எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த நாணயம் என்பது மழை நீரை போன்றது. அதுல சிறு தூறல்கள் இருந்தாலும் என்ன செஞ்சிடும், அந்த புற்பூண்டுகளை எவ்வளவு முளைப்பிக்க செய்யுமோ. நீ இஹ்லாஸோடு ₹1 நீ எடுத்து கொடுக்குற அப்படின்னா அல்லாஹு தாலா மழை நீர் எப்படி பசுமையாக மாற்றுமோ அதே போல உங்களுடைய சதகாக்களை பசுமையானதாகவும் பன்மடங்காகவும் ஆக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை நீருக்கும் நல்லோர்களுடைய சதகாக்கும் உதாரணமாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுதான். ஆக இவ்வளவு பரக்கத்தான மழையை உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், இப்படி பெய்தே நச்சு மழையா பெய்தே, இப்படி இதுவாகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய தூதர் மழை பொழிஞ்சா என்ன செய்வாங்கங்கிற சில சுன்னத்துகளை நம்ம படிச்சுக்கிறோம். முதல்ல மழை பொழிஞ்சா எப்படி என்ன வார்த்தை சொல்லுவாங்க, ஹாதா ரஹ்மா அப்படின்னு சொல்லுவாங்களா, இது அல்லாஹுடைய ரஹ்மத் அப்படின்னு சொல்லுவாங்களா, இது இறைவனுடைய ரஹ்மத்தானது, அபிவிருத்தியானது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. நாம அப்படிதான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சுன்னத்தான ஹாதா ரஹ்மா அப்படின்னு சொல்லி அந்த சுன்னத்தான அந்த வார்த்தைகளை சொல்லி பழகணும். அதே போல மழை பொழிந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயனுள்ள மழையாக, பரக்கத்தான மழையாக இதை ஆக்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா. சுப்ஹானல்லாஹ். அதே போல அந்த நேரம் மழை பொழியக்கூடிய அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துஆ, எத்தனை தேவைகளோடு நம்ம இருக்கிறோம். எத்தனையோ வருஷங்களா ஒரு சில துஆக்களை கபுலாகலையே அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கோம் இல்லையா. துஆ கபுலாகக்கூடிய ஆக சிறந்த நேரம், அல்லாஹுடைய ரஹ்மத்தை நம்ம கண்ணோடைய நேரடியா பார்க்கணுமா, மழையை பார்த்தா போதும். அழகான மழை பொழியும் பொழுது இது அல்லாஹுடைய ரஹ்மத் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். அந்த ரஹ்மத் பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய துஆக்களை, பிரார்த்தனைகளை முன்வைக்கும் பொழுது அல்லாஹு தாலா அந்த ரஹ்மத்தான மழையை கூட என்ன செஞ்சிருவான், கபுல் செய்து கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம அல்லாஹுடைய தூதர் இப்படி துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் இந்த பயனுள்ள மழையை எனக்கு கொடு,
இந்த மழையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு. இந்த மழை யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, எந்த இடத்திற்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, எந்த வனவிலங்குகளுக்கு தேவைப்படுகிறதோ போதுமான அளவு எங்களுக்கு பெய்ய வைத்து மீத மழையை அங்கே பெய்விக்க செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு மழையை குறித்து துவா செய்வாங்களாம். ஏன் மழை நீரால் பாதிப்பு ஏற்படுமா? கட்டாயம் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஒரு படைப்பு, மனிதனா நாம் இருக்கிறோம், நல்லவன் தீயவன் கெட்டவன் அப்படின்ட்டு எப்படி இருக்கிறோமோ அதே போல ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு படைப்பிலையும் ஷர்ரு ஹைரு உண்டு. இப்போ உதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆடை அணிந்தாலும் கூட, அவ்வளவே ஒரு உணவு சாப்பிட்டால் கூட, யா அல்லாஹ் இந்த உணவின் நன்மை, இந்த உணவினால் ஏற்படக்கூடிய நன்மை எனக்கு கொடு, இந்த உணவினால் ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. ஒரு ஆடைக்கு கூட இப்படிதான் துவா செய்வாங்க. யா அல்லாஹ் இந்த ஆடையின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை எனக்கு கொடு, இந்த ஆடையினால் ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. அதே போலத்தான் மழையினால் சில பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அந்த பாதிப்புல இருந்து அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த மழை பொழியும் பொழுது துவா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்க. என்ன பாதிப்பு ஏற்படும்? இப்போ நம்ம கண்கூடாக நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். அதிகமான மழை பொழிஞ்சதுனால நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்குகள் வர்றதும் சரி, மணல் சரிவுகளை ஏற்படுறதா இருந்தாலும் சரி, நிலச்சரிவு, இது எல்லாமே அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தான். நல்லா பாதுகாக்கணும். அதனால நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்தான மழை அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ரஹ்மத்தான மழை இப்படியே நீடித்திருக்க நம்ம துவா செய்யணுமே தவிர யா அல்லாஹ் அதாபாக நீ மாற்றி விடாதே அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப இறைவனிடத்துல இன்னும் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அது மட்டுமல்ல, சில நேரத்துல மழையை ரஹ்மத்தா நினைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மழையில நனையக்கூடியது கூட ஒரு சுன்னத்து தான். அதுக்காக நனைஞ்சிட்டோம்னா ஜல்பு பிடிச்சிரும். ஆமா, சுண்ணத்துக்காக அந்த மழை தண்ணீரை லேசா, ஏன்னா அது ஒரு இதுவாகும், என்ன சொல்றது, அதனுடைய குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். நம்முடைய உள்ளத்துல சில நேரம் அமைதியும் நல்ல ஒரு உணர்ச்சி என்ன செய்யும், அந்த மழை ஏற்படுத்தும். சுப்ஹானல்லாஹ், மழை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ், மழை ரொம்ப பிடிக்குன்னு. ஓகே, எங்க மதரசாலாம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல போய் நான் என்ன செஞ்சிருவோம், விளையாட ஆரம்பிச்சா இம்போஷன்லாம் உட்காந்து எழுதியாச்சு. ஆமா, மழை பெஞ்சா கரெக்டா 4-5 பேர் நல்லா போய் நனைஞ்சிட்டோம். நனைஞ்சா கரெக்டா கிளாஸ் மிஸ் எல்லாம் சரி உள்ளதானே இருக்கா, ரூம்குள்ள தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிசாட் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா மிஸ் ரெஸ்ட் ரூமுக்காக வந்துட்டாங்க. பார்த்தா ஆட்டம் போடுறத பார்த்த உடனே மிஸ் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு செவர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். கண்டுபிடிச்சிட்டா கரெக்டா ஆளுக்கு 120 தடவை இம்போசிஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்போசிஷன்லாம் வாங்கியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், இனி இன்ஷா அல்லாஹ் இனி மழையில் நனைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்போசிஷன் எழுதியிருக்கோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ இப்படி மழை என்பது எல்லாருக்குமே பிடிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் முதல் மழையில நனைவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்பாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தை சொல்லுவாங்க, இப்பொழுதுதான் இந்த மழை இறைவனிடத்தில் ஃப்ரெஷ்ஷா என்ன செய்யுது வருது அப்படின்னு சொல்லிட்டு, தூய்மையான மழை அப்படின்னு சொல்லிட்டு நனைவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த மழை பாதகமாக எதனால் மாறுது, அந்த பாதகமாக வந்தால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மழையினால் பெருமழை பெய்வதின் மூலம் 3 கூட்டங்களை அல்லாஹ் தஆலா அழிச்சிருக்கா. இந்த மழை பொழியும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மழையுடைய அடையாளங்களாக கரும் மேகம் சூழ்ந்தாலோ, காற்றுகள் அதிகமாக வீசி அடிக்க ஆரம்பிச்சாலோ அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த புன்முறுகலான முகம் மாறுவதை நம்ம சஹாபாக்கள் பார்க்கறாங்க. எதனால? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரையே எதனால, என்ன ஆச்சு, ஏன் உள்ளேயும் வெளியேயும் வீட்டுக்கு வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களே, உங்களுடைய முகம் வானத்தை நோக்கியே பார்த்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆயிஷா அவர்களே, ஆது சமூது கூட்டம் இது ரஹ்மத்தான ஒரு காற்று மழைன்னு தான் நினைச்சிச்சு, அது அதாபாக மாற்றி விட்டானே, அதுபோல் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஒரு அதாபா வந்து விடுமோ என்று நினைத்துதான் நான் என்ன செய்யறேன், பயந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த கரும் மேகம் கலைந்தால்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனம் நிம்மதியா இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். அப்ப 3 கூட்டங்களை அல்லாஹ் குர்ஆன்ல அழைச்சிருக்க. ஒன்று, நமக்கெல்லாம் தெரியும், பெருமழை பொழிந்ததினால் பெருவெள்ளம் ஏற்பட்டதினால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா அழகா சொல்லுவான், வானத்திலிருந்து மழையை நாம் பொழிவித்தோம், பூமியிலிருந்தும் இருக்கக்கூடிய நீரூற்றுகளை பீரிட செய்தோம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்ப 2 பக்கமும் என்ன செய்யறாங்க, அவ்வளவு தண்ணீர் வரும் பொழுது அது பெரும் ஒரு வெள்ள பிரளயமாக ஏற்பட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினுடைய சமுதாயத்தை அழித்து விட்ட வரலாறை நம்ம பார்க்கிறோம். எதனால் அழித்தது, எதனால் அழிந்து போனதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்காததின் காரணம் ஒன்று. 2வது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றாததின் காரணம். 3வது,
அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்ததின் காரணமாக, இந்த மூன்றின் காரணமாகத்தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹு தாலா இப்படி ஏற்பாடு செஞ்சிருந்தான். இப்போ நாம யோசிக்கணும், இந்த மூன்றுமே நாமளும் என்ன செய்யறோம், மஹாதல்லா. அதனால தான் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த மன்னர்கிட்ட சில அவங்க காலத்தில் வாழ்ந்த சில மக்கள் கேட்பாங்களாம், மன்னரே ரொம்ப நாளாக மழை பொழியாமல் இருக்குது, என்ன ஆச்சரியம் இது, ஏன் இப்படி அல்லாஹு தாலா இப்படி இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹாரூன் ரஷீத் அழகா சொல்லுவாங்க, உங்களுக்கு மழை பொழியாதது ஆச்சரியமா இருக்குதா, எனக்கு அல்லாஹு தாலா இவ்வளவு பாவங்கள் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது எந்த ஒரு மழையை கொண்டு நம்மளை அழிக்காம இருக்கிறானே அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா பாவம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மாறு செய்வதோ, அல்லாஹுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் நடப்பதோ, கட்டளைகளுக்கு இணங்கால் நடப்பது எல்லாமே இப்பொழுது என்ன செஞ்சு கொண்டு இருக்கு, நடந்து கொண்டுதான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல இரண்டாவது கூட்டத்தை அல்லாஹு தாலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுதான். ஆது கூட்டத்தை அழித்த காரணம், ஆது கல்மாரி மழையை பொழிவித்து என்ன செய்யற அல்லாஹு தாலா ஆது கூட்டத்தை என்ன செஞ்சிருதான், அழித்து விடுகிறான். ஆது சமுதாயத்திற்கு எந்த நபி அனுப்பப்பட்டாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம். சமூது கூட்டத்திற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா, ஆது கூட்டத்தை இந்த கல்மாரி மழையை பொழிவிக்க செய்தால் அல்லாஹு தாலா அழித்து விட்டான். மூன்றாவது ஒரு கூட்டம் தான் சப என்கின்ற ஒரு கூட்டம். சபவாசிகள் படிச்சிருக்கோம் இல்லையா, தோட்டக்காரர்கள். சப என்கின்ற ஒரு ஊரை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாம். அவங்களுக்கு அல்லாஹு தாலா பலவிதமான தோட்டங்களையும் கனி வர்க்கங்களையும் ஆறுகளையும் ஊற்றுகளையும் கொடுத்திருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாததின் காரணமாகத்தான் பெரும் மழையை பொழிவிக்க செய்து தோட்டத்தையும் அழிச்சுட்டான், அந்த ஊர் மக்களை என்ன செஞ்சுட்டான், அழித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இது எல்லாமே ஒரே காரணம், இறைவனுடைய கோபம். இறைவனுக்கு மாறு செய்ததுனால தான் அல்லாஹு தாலா இப்படி ஒரு மழை ரஹ்மத்தானதை அதாபாக மாற்றி விடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுவும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஆமா பூமி புரட்டி போட்டு அது மேல கல்மாரி மலையும் பொழியாது. ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அழித்த கூட்டங்களும் குர்ஆன்ல நிறைய இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல இந்த மழை பொழியும் பொழுது எந்த விஷயத்தை நம்ம கேட்கணும், இதுல இருந்து எப்படி பாதுகாவல் தேடணும் அப்படிங்கிற சில விஷயங்களை தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, இந்த மழை பெஞ்சிருச்சே இப்படி ரொம்ப அடிக்கடி பெஞ்சு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையை இகழ்வது கூடாது. சரிங்களா, அது அல்லாஹ் பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கெல்லாம் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ரொம்ப நாள் மழை பொழியாம இருந்துச்சா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அழகா துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் அருள்மலையை எங்களுக்கு கொடு, அர்ஜு ரஹ்மத்துக்கு, உன்னுடைய ரஹ்மத்தான மலையை எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக, எங்கள் மீது கருணை காட்டு, ஏனென்றால் எங்களிடத்தில் பால் குடிக்கும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம் சொல்லி நம்ம இறைவனிடத்துல துஆ செய்யணும். அந்த துஆவுடைய அந்த கலையை கற்றுக் கொடுக்கிறாங்க. பால் குடிக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் மீது இறக்கப்படு. அதே போல மேயக்கூடிய கால்நடைகள் ஒட்டிய வயிறோடு இருக்கிறது, அவைகள் மீது நீ இறக்கப்படு. அதே போல வயதான காலத்தில் ருகூ சுஜூது செய்யக்கூடிய சில வயோதியர்களும் எங்களிடத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் மீது நீ என்ன செய், இறக்கப்படு அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வாங்க. அப்போதான் அல்லாஹ் தஆலா சொல்வான், மூசாவே 40 வருடம் பாவம் செய்யக்கூடிய எனக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பாவி உன்னுடைய கூட்டத்தில் இருக்கிறான், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை உன்னுடைய கூட்டத்துல நீ வெளியாக்கிடு. 70,000 பேர்ல எப்படி அவங்க அந்த தேட முடியும், நல்லா பாதுகாக்கணும். அதுல பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு கட்டளை இட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயங்குவாங்களாம். இது 70,000 பேர்ல நம்ம யாரை சொல்றது, யாரை வெளியாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த பொதுவாக சொல்லிடுவாங்க, 40 வருடம் யாரோ இறைவனுக்கு இணை வைத்ததன் காரணமாகத்தான் நம்மளுடைய கூட்டத்திற்கு மழை பொழியாம இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே செஞ்சவன் என்ன செய்யறான், மறைவாக இறைவனிடத்துல துஆ செய்ய ஆரம்பிக்கிறான். துஆ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதே இடத்திலேயே கருமேகம் சூழ்ந்து மழை பொழியக்கூடிய காட்சி எல்லாருமே பார்க்கறாங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்களா, யா அல்லாஹ் இத்தனை வருடங்கள் உனக்கு இணை வைச்சவனை நீ எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு, யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, 40 வருடம் வரைக்கும் உங்களுடைய கூட்டத்துல நான் மறைச்சு வச்சேனா இல்லையா, இப்பொழுது மட்டும் என்னுடைய அடியான நான் எப்படி காமிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காக மழையை நிறுத்தி வைத்தேனோ அவனுக்காகத்தான் இப்பொழுது நான் மழையை பொழிய செய்கிறேன் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ். அதனால நம்மளுடைய பாவத்தின் காரணமாக கூட சில நேரம் அதிகமான மழை பொழிந்தாலும் நம்முடைய பாவம் தான் காரணம். அதாவது தேவைக்கு மீறி ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் நம்மளுடைய பாவம் தான் காரணம். அதே போல
மழையே பெய்யாம இருந்தாலும் நம்முடைய பாவங்கள் தான் காரணம். அதுக்காக அடிக்கடி தௌபா செய்யக்கூடியவர்களாகவும் இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். மழை பொழியும் பொழுது மனிதனுடைய மனம் சில நேரம் மாறுதலாகவும் சில நேரம் சாதகமாகவும் மாறுவது ஒரு இயல்பான விஷயம்தான். இருந்தாலும் மழை பொழியும் பொழுது ரஹ்மத்தானதாக நிஅமத்தானதாக அல்லாஹுடைய பரக்கத்தானதாக ஆக்கிக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்துல துஆ செய்து இந்த மழையின் காரணமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு எந்த ஊரார்கள்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து தேவையான அளவு மழை பொழியக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. இந்த ரஹ்மத்தான மழையின் பொழுது கேட்கக்கூடிய துஆவை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா கபூல் செய்து கொடுப்பானாக. ஹலாலான ஹாஜத்துகள் நம் அனைவருக்கும் நிறைவேற்றி தந்தரல் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.